ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவி சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். ஒரு லைக் போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பயமும் நடுக்கமும் என் உடலை சிறைப்பிடித்திருக்க மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த முதலிரவு அறையில் நான் அமர்ந்திருந்தேன். முதலிரவு என்பது ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் மறக்க முடியாத ஒரு கனவு கலர்ந்த யதார்த்தம். ஆனா எனக்கோ இது என் கனவுகளை சிதைத்த ஒரு கொடுமையாக தோன்றியது. என் பயத்திற்கு காரணம் என் கழுத்தில் தாலி கட்டிய என் கணவர் குமாரின் கரடு முரடான மனநிலைதான். திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு அவர் தொலைபேசியில் அழைத்து சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தை நொறுக்கிவிட்டன. என்னுடைய தங்கை ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டாள். அதனால் வரன பார்க்க வந்த ஒவ்வொருவரும் விஷயம் தெரிந்த பின்பு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்னை நிராகரித்த போது என் மனம் நொறுங்கி போனது. என் வயது 28 ஆய் தொட்டது. என் உறவினர்களின் கிண்டல் பேச்சுக்கள் என் காயத்தில் மிளகாய் பொடியை தூவின. என் தலையெழுத்தில் கணவன் என்ற ஒருவன் இல்லையா என்று இறைவனிடம் அழுந்து புலம்பாத நாட்களே இல்லை. என் கண்ணீருக்கு பலன் கிடைத்தது போல குமாரின் குடும்பத்திலிருந்து எனக்கு வரன் வந்தது. அவங்க அம்மாவும் அப்பாவும் என்னை முதல் பார்வையிலேயே ஏற்றுக்கொண்டனர். என் மகனுக்கு இப்படி ஒரு குடும்ப பாங்கான பெண்தான் வேண்டும். என் தவம் பழித்துவிட்டது என்று என் மாமியார் ஆனந்த கண்ணீருடன் என் கைகளை பற்றிக் கொண்டார். அவர்களுக்கு என் தங்கியை பற்றி கவலை இல்லை. குமாரின் புகைப்படத்தை பார்த்தேன். கம்பீரமான தோற்றம், வசீகரமான புன்னகை. போட்டோவை பார்த்த போதே என் இதயம் படபடக்க தொடங்கியது. ஒரு மாதத்திற்குள் எங்களது திருமணம் கோலாகலமாக நடக்க இருந்தது. திருமணத்திற்கு 4 நாட்கள் இருந்தபோது குமாரிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. மாயா, உங்களிடம் ஒன்று பேச வேண்டும் என்றார். என் இதய துடிப்பு எகர சொல்லுங்கள் என்றேன். இந்த திருமணத்தில் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை. என் அம்மாவுக்காகத்தான் இதற்கு ஒப்புக்கொண்டேன். தயவு செய்து நீங்களாவது இந்த திருமணத்தை நிறுத்திவிடுங்கள். எனக்கு உங்களைப் போன்ற குடும்பத்தில் பெண் வேண்டாம் என்றார். அந்த வார்த்தைகள் என் தலையில் இடியாய் இழுங்கின. என் கனவு கோட்டை நொறுங்கி சிதறியது. நடுங்கும் குரலில் என்னால் மறுக்க முடியாது. எங்கள் வீட்டில் பெண்களின் வார்த்தைக்கு மதிப்பில்லை. உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் நீங்களே மறுத்து விடுங்கள் என்று கூறி இணைப்பை துண்டித்தேன். கண்ணீர் என் கண்களில் வழிந்தோடியது. இந்த திருமணம் நடக்காது என்றுதான் நினைத்தேன். ஆனால் என் விதி வேறு விதமாக எழுதப்பட்டிருந்தது. நான் குமாரின் மனைவியாக இப்பொழுது அவருக்காக முதலிரவு அறையில் காத்திருந்தேன். அறைக்கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. என் மூச்சு காற்றை இன்னும் சற்று இழுத்துவிட்டு கொண்டேன். உள்ளே வந்தவர் கதவை தாளிட்டு மெதுவாக நடந்து வந்து என் அருகே கட்டிலில் அமர்ந்தார். கணவரின் கோபத்தை எதிர்கொள்ள தயாரானேன். ஆனால் அடுத்த நொடி நடந்ததை நான் எதிர்பார்க்கவில்லை. அவரின் கைகளை எடுத்து தன் உதடுகளால் மென்மையாக முத்தமிட்டார். திருமணம் பிடிக்கவில்லை என்றவர் இவ்வளவு வேகமாக இருக்கிறாரே என்று என் மனதில் குழப்பம். எது எப்படியோ அவர் என்னை ஏற்றுக்கொண்டார் என்ற மகிழ்ச்சியில் நான் தெளித்தேன். அவரது கைகள் என் தோள்களில் படர்ந்தது. என் உடல் முழுவதும் ஒருவித மயக்கம் ஏற்படுத்தின. திடீரென அவர் என் இடுப்பை பற்றி வளைத்து தன்னை நோக்கி இழுத்தார். அவரது அவசரம் எனக்குள் ஒருவித பதற்றத்தை உருவாக்கியது. நான் அவரது பிடியிலிருந்து விலக முயன்றபோது அவர் என் இடுப்பை இன்னும் இறுக்கமாக பற்றினார். வழியால் நான் மெதுவாக முணுகினேன். நான் முகத்தில் போர்த்தி இருந்த போர்வை விலகியது. என் உயிர் உறைந்து போனது. என் முன்னால் இருந்தது என் கணவர் அல்ல, அவரது அப்பா. அவரை பார்த்ததும் எனக்கு உடல் நடுங்க தொடங்கியது. மாமா, இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டதுக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன் என்று வேற அர்த்தத்தில் பேசினார். என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு வெட்கமா இல்லை? நான் உங்க மருமகன் என்று கோபத்தில் கத்தினேன். அவர் கலகலவென சிரித்தார். எல்லாம் சும்மா ஒரு விளையாட்டுதான். நான் என் பையன்கிட்ட சொல்லிட்டுதான் வந்தேன் என்றார். நான் யார் என்று உன்னாலேயே கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார்.
அவர் செய்தது வெறும் விளையாட்டு அல்ல, அவர் என் கைகளில் முத்தமிட்டார். என் உடலை தீண்டினார். என் இரத்தம் கோபத்தில் கொதித்தது. உன் வயதுக்கு மீறிய செயல் இது. உடனே இங்கிருந்து வெளியே போங்க என்று கோபப்பட்டேன். அவர் சிரித்துக் கொண்டே வெளியேறினார். சிறிது நேரத்தில் என் கணவர் என் அறைக்குள் வந்தார். அவர் முகம் இருந்தது. நான் உங்களிடம் ஒன்று பேச வேண்டும் என்றேன். ஏன் உங்க அப்பாவை ஏன் அறைக்கு அனுப்புனீங்க? அவர் செய்த முட்டாள்தனம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். என் கணவர் முகத்தில் ஆச்சரியம். அவர் உன்னிடம் கிண்டல் செய்யணும் என்று கேட்டார். நான் தான் சரி என்றேன். கோபப்படுற அளவுக்கு என்னாச்சு என்றார். மேலும் வீட்டின் சூழலை கெடுக்க விரும்பாமல் அவர் ஒன்றும் செய்யவில்லை. சும்மா பயமுறுத்து விட்டு சென்றார் என்று பொய்யுரைத்தேன். குமார் என் அருகே அமர்ந்து பாருங்க மாயா, நான் முன்பே சொன்னதுதான். இது என் விருப்பமில்லாத திருமணம். அதனால் நம்மால் இப்போது எந்த உறவையும் தொடங்க முடியாது என்று கூறிவிட்டு சோபாவில் படுத்துக் கொண்டார். அவர் சொன்ன வார்த்தை என் இதயத்தை வாழாக கிழித்தது. நாட்கள் நகர்ந்தன. என் மாமியார் வீட்டினர் அனைவரும் என் மீது பாசமாக இருந்தனர். மாமனாரை தவிர. அவர் செயல் எல்லாமே எனக்கு வெறுப்புதான் கொடுத்தது. என் அடங்கி கிடந்த உணர்ச்சிகளை தூண்டி எழுப்பியது. சில நேரம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலாமா என்று எல்லாம் யோசித்து இருக்கேன். என் கணவர் மட்டும் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். இரவில் தாமதமாக வந்து எனக்கு முதுகை காட்டியபடி படுத்து விடுவார். நான் ஒரு இளம் பெண், எனக்கும் ஆசைகளும் உணர்வுகளும் உண்டு. ஆனால் அந்த பாறை மனிதனுக்கு என் உணர்வுகள் புரியவில்லை. ஒருநாள் காலையில் அவர் குடித்துவிட்டு வெறும் துண்டுடன் வெளியே வந்தார். அவரது கட்டு மஸ்தான உடலை பார்த்ததும் என் கண்கள் அவர் மீது நிலைத்தன. அதை கவனித்த அவர், ஏன் இப்படி பார்க்கிற என்று கேட்டார். உங்களை பார்க்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது என்று போய் கோபத்துடன் கூறினேன். நான் அவருக்கு அருகில் சென்று அவரது சட்டையின் பொத்தான்களை போட ஆரம்பித்தேன். என் விரல்கள் அவரது பரந்த மார்பில் ஊர்ந்தன. நான் என் தலையை அவர் மார்பில் சாய்த்து, குமார், ஏன் என்னை தண்டிக்கிறீங்க? நான் உங்கள் மனைவி, உங்க அருகாமைக்காக என் மனம் இயங்குகிறது என்று கெஞ்சும் குரலில் கூறினேன். என் செயலால் அவரும் சற்று நிலை தடுமாறினார். அவர் மூச்சு காற்றின் வெப்பத்தை என் முகத்தில் உணர்ந்தேன். அவர் என்னை இறுக்கமாக அணைத்துக் கொண்டார். அந்த நொடியில் நான் உருகி போனேன். ஆனால் அடுத்த கணமே அவர் என்னை வலுக்கட்டாயமாக படுக்கையில் தள்ளிவிட்டு, என் அருகில் வராதே, உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என்று கத்திக்கொண்டே அறையை விட்டு வெளியேறினார். அன்று நான் ஒன்றை உணர்ந்து கொண்டேன். அவருக்கு என்னை பிடிக்காமல் இல்லை. ஏதோ ஒரு வலிமையான காரணம் அவரை என்னிடமிருந்து விலகி வைக்கிறது. பல இரவுகளில் அவர் தூங்காமல் தவிப்பதையும் பால்கனியில் நின்று கொண்டு புகைப்பதையும் நான் கண்டிருக்கிறேன். ரகசியத்தை நான் அறிந்து கொள்ள விரும்பினேன். ஒருநாள் வீட்டில் யாரும் இல்லாத போது நான் கைபேசியில் திரைப்படம் பார்த்து கொண்டிருந்தேன். அதில் வந்த ஒரு காதல் காட்சியில் நான் மூழ்கியிருந்தேன். அப்போது என் பின்னால் வந்த என் மாமனார், என்ன மருமகளே, காட்சி ரொம்ப ரொமாண்டடிக்கா இருக்கு போல், ஐயன்கிட்ட கிடைக்காத சுகம் உனக்கு வேணும்னு எனக்கு தெரியும் என்றார். அவர் பேச்சை கேட்டு அதிர்ந்து போனேன். என்ன உளறுகிறாய் என்றேன். என் பையன் எதனால உன் பக்கத்துல வரமாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியும். நீ ஆசைப்பட்டா அவனோட கரையை நான் தேத்து வைக்கிறேன் என்று பேசினார். நான் கோபத்தில் என் உடல் நடுங்கியது. ஆனால் குமாரின் ரகசியம் அவருக்கு தெரிந்திருக்கிறது. அதை அறிய நான் பொறுமையாக இருக்க வேண்டும். உங்கள் மகனுக்கு என்ன பிரச்சனை, தயவு செய்து சொல்லுங்கள் என்று அன்பாக கேட்டேன். அவன் முகத்தில் ஒரு கொடூர புன்னகை. அந்த ரகசியத்துக்கு நீ ஒரு விலை கொடுக்கணும். இன்னைக்கு ராத்திரி என் ரூமுக்கு நீ வரணும். வந்தே ஆகணும். வந்தா மட்டும்தான் எல்லாத்தையும் சொல்லுவேன் என்றார். அவரது பேச்சை கேட்டு அவரது கன்னத்தில் அப்படியே அறைய வேண்டும் என்பது போல் இருந்தது. ஆனாலும் உண்மையை தெரிந்து கொள்ள அவன் அறைக்கு செல்வதென்று முடிவு செய்தேன்.
அன்றிரவு என் கணவர் அறைக்கு வந்தபோது அவர் கண்கள் சிவந்திருந்தன. மாயா, என்னை மன்னித்து விடு, என் வாழ்க்கையில நீ தவறான நேரத்தில வந்துவிட்டா. என்னால உனக்கு எந்த மகிழ்ச்சியையும் தர முடியாது. என் வாழ்க்கையிலிருந்து சென்றுவிடு என்று கலங்கிய கண்களுடன் அறையை விட்டு வெளியேறினார். அவர் சோபாவில் அயர்ந்து தூங்கிய பிறகு நான் மெதுவாக எழுந்து என் மாமனார் அறைக்கு சென்றேன். என்னை கண்டதும் மாமனார் முகம் பிரகாசம் அடைந்தது. அவன் என் கையை பற்றி கட்டிலில் அமர வைத்தான். நான் கையை தட்டிவிட்டு முதல விஷயத்தை சொல்லுங்க என்றேன். ஆனால் நான் நினைச்சபடி நீ இருந்தாதான் அதை சொல்லுவேன். அதுக்கு இன்னும் நேரம் இருக்கிறது என்று கூறி என் மீது பாய முயன்றார். நான் அவரை தள்ளிவிட்டு அவன் கன்னத்தில் ஓங்கி அறிந்தேன். இதோட நிறுத்திக்கோங்க மாமா என்று கத்தினேன். அவர் கோபத்தில் மீண்டும் என் கைகளை பிடித்து இழுத்தான். இவ்வளவு தூரம் வந்த பிறகு உன்ன அடையாம விடமாட்டேன் என்று என் அருகே நெருங்கிய போது படால் என்று அறைக்கதவு திறக்கப்பட்டது. உள்ளே குமார் நின்று இருந்தந்தார். அவரை கண்டதும் மாமனார் என்னை விட்டு விலகினார். மகனே பாருடா, இவதான் யா அறைக்கு வந்தார். உங்கள் மகன் என் தேவையை நிறைவேற்றவில்லை. அதனால்தான் உங்களிடம் வந்தேன் என்று சொன்னார் என்று என் மீது பலி போட்டான் என் மாமனர். ஆனால் என் கணவர் அவர் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். தரம் கெட்டவனே, நான் கதவுக்கு பின்னால் நின்று அனைத்தையும் கேட்டேன். மாயாவை வரவழைத்து என்ன செய்ய நினைத்தாய் என்று கர்ஜித்தார். என் கணவரின் அடியில் மாமனார் உண்மையை கக்கினார். இவள் புகைப்படத்தை பார்த்தபோது எனக்கு அவளை பிடித்துவிட்டது. அவளை அடைய வேண்டும் என்று நினைத்தேன். திருமணத்திற்கு முன்பு உனக்கு காய்ச்சல் வந்தபோது மருத்துவரிடம் பணம் கொடுத்து உனக்கு எய்ட்ஸ் இருப்பதாக ஒரு போலியான அறிக்கையை தயாரிக்க சொன்னேன். அதைக் கண்டு நீ உடைந்து போனாய். நீ மாயாவை திருமணம் செய்தாலும் அவளுக்கு அருகில் செல்ல மாட்டாய் என்று எனக்கு தெரியும். அதன் பிறகு நான் அவளை அடைந்து விடலாம் என்று திட்டம் போட்டேன் என்று மாமனார் சொன்னார். மாமனார் சொன்னதை கேட்டு என் காலடியில் பூமி பிளப்பது போல் இருந்தது. என் கணவர் உடனே, அட பாவி, இப்படி ஒரு எண்ணத்துக்காக பெத்த பையன் வாழ்க்கையவை நாச பண்ண துணிஞ்சிட்டியேடா என்று கன்னத்தில் ஒரு அறை அறிந்தார். என் வாழ்க்கையவே நீ நரகமாகிவிட்டாய். என் நோய் இவளுக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தில்தான் நான் அவளை தொடாமல் இருந்தேன் என்று கதறினார். பிறகு நாங்கள் தனி கொடுத்தனம் வந்துவிட்டோம். அன்றிரவு எங்கள் அறையில் என் கணவன் என் கைகளைப் பற்றிக் கொண்டு, மாயா, என்னை மன்னித்துவிடு. நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தையில் என் துயரமெல்லாம் பனி போல் உருகியது. என் கணவர் என்னை காதலிக்கிறார் என்ற உணர்வு என் இதயத்தில் வசந்தம் அலற செய்தது. அவர் என் காதருகில் மாயா ஆரம்பிக்கலாமா என்று மெதுவாக கிசுக்கு கிசுத்தார். நான் வெட்கத்துடன் என் தலையை அவர் மார்பில் சாய்த்தேன். என் கணவர் என் அருகில் வந்து, மாயா, ரொம்ப அழகா இருக்குடி. என்ன கொல்றடி, என்னால முடியல, நான் என்ன பண்றது என்று தன் நிலைமையை தெளிவாக என்னிடம் கூற, நான் பிறந்ததே உனக்காக மட்டும்தான் மாமா. உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ என்று கூறியவள் அடுத்த நொடி அவள் இதழை அவன் இதழுடன் பொருத்தியிருந்தாள். அவனும் விடாமல் மாயாவின் இதழ்களை சிறை செய்திருக்க அவன் கைகளோ தன்னவளின் தேகத்தை தொட்டு வருடிக் கொண்டிருந்தது. குமாரின் இதழ் முத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவள் அவன் சட்டையை இறுக்கி பிடிக்க அவன் கைகளோ அவளின் இடையை வளைத்து தன்னுடன் இறுக்கியது. தொடர்ந்த முத்தங்கள் நீடித்துக் கொண்டே செல்ல ஒரு கட்டத்திற்கு மேல் தாங்க முடியாதவள் அவளிடமிருந்து பிரிந்து மூச்சு வாங்கியபடி அவனுக்கு முகம் காட்டாமல் திரும்பி படுத்திருந்தான். அவன் இதழ்கள் முத்த யுத்தத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க அவன் கைகள் அவள் ஆடைகளை ஒவ்வொன்றாக கலட்டத் தொடங்கியது. அவன் பொறுமையாகவே அவள் அறியாத வண்ணம் அவளின் உடலில் இருந்த அனைத்து துணிகளையும் விடுதலை கொடுத்திருக்க, இதுவரை சூடாக இருந்த இடம் சட்டென்று குளிர்வதை பார்த்தவளுக்கு அப்பொழுதுதான் தன் மேனியில் ஆடை இல்லாததை உணர்ந்து அங்கிருந்த போர்வைக்குள் தன்னை சுற்றிக் கொண்டாள்.
தன்னிடமிருந்து விலகிய போர்வைக்குள் புகுந்தவளை பார்த்து புன்னகைத்தவன் எழுந்து நின்று தன் ஆடைகளுக்கும் விடுதலை கொடுத்தபடி அவள் போர்வைக்குள் போய் ஒரு போர்வைக்குள் இருவரும் இருக்க காற்றுக்கூட புகாத வண்ணம் மெல்ல தன்னவளின் இடுப்பை கைவிட்டு தன்னிடம் அணைத்தவன் அவளின் மென்மையை உணர்ந்து அவளிடம் தன் மொத்தத்தையும் இழந்தான். மெல்ல மெல்ல இருவரின் உடலும் தொட்டு தழுவி கொண்டது. அந்த இரவு என் வாழ்க்கையின் மிக அழகான இரவாக விடிந்தது. அடுத்த நாள் காலை மாமனார் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டார். நான் அவரை மனதார மன்னித்தேன். அவர் திருந்தி ஒரு நல்ல மனிதனாக திரும்பி வர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டேன். என் வாழ்வில் உயிலாக நுழைந்த சந்தேகங்கள் விலகி காதல் என்னும் தென்றல் வீச தொடங்கியது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. வேறொரு சுவாரஸ்யமான கதையில உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவி. நன்றி. ஆ